ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. திருப்பதி கோவில் குறித்து பல்வேறு விதமான பார்வைகள் வரலாற்று பார்வையில் இருக்குது. பொதுவாக திருப்பதி அப்படிங்கிறது இந்த மொழி வழி பிரியும் போதே அது திருவேங்கடம் திருப்பதிங்கிறதுலாம் நம்ம தமிழர்களுடைய பகுதி அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்குது. ஆமாம், நமக்கு போயிருச்சுங்க, திருப்பதிலாம் நம்ம பகுதி தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. அது ஒரு அரசியல். இன்னொரு புறம் திருப்பதியில் மலை மேல் இருப்பது இது வைணவ கோவில் அல்ல, வைணவ கோவிலாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விமர்சனம். அதை பற்றி நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். திருப்பதி ஒரு புத்தர் கோயிலா அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். திருப்பதி 100% அது பௌத்த கோயிலாக இருந்த கோயில். 10ஆம் நூற்றாண்டில் தான் ராமானுஜர் காலத்தில் அந்த கோயில் வைணவ கோயிலாக மாற்றப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஹொய்சால மன்னர்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹொய்சாலர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா யாதவ வம்சத்தோட தளபதிகளாக இருந்தவர்கள். அந்த இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா ஆந்திரா எல்லை பகுதிகளில் இருந்தவங்க. இங்கேருந்து தப்பிச்சு போன ராமானுஜர், 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் இங்கேருந்து தப்பிச்சு போன ராமானுஜர் அவர்கள்ட்ட போய் அடைக்கலமாகிறார். அப்போ அடைக்கலமாகும்போது அங்கே இருந்த ஒரு ராஜாவோட பேர் பிட்டி தேவான்னு பேர். அந்த ஹொய்சால மன்னர் பேர் பிட்டி தேவா. அவர் ஒரு சமண மன்னர், சமண மதத்தை சேர்ந்தவர். ராமானுஜரின் பழக்க வழக்கத்தில் வைணவ மதத்துக்கு மாறுறாரு. அதாவது நீங்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தீபாவளின்ற பண்டிகையே கிடையாது. உங்கள் நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் வந்துச்சுவாங்க. இல்லை, ஹொய்சாலர்கள் காலத்தில் தான் இங்கே தீபாவளின்ற பண்டிகை இந்த துணைக்கண்டம் முழுவதும், தென்னிந்தியா முழுவதும் வருது. அப்புறம் விஜயநகர பேரரசு இங்கே வரும்போது தான் நமக்கு தீபாவளியே வருது. இந்த பிட்டி தேவாவை இவர் பேசி மனம் மாற்றி அவரை விஷ்ணுவர்தன்னு தான் பேரை மாற்றிக்கிட்டு வைணவ இதுக்கு மாறிடுறாரு. அப்படி மாறும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவர் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே தீபாவளி கொண்டாடப்படுகிறது சமண பண்டிகையாக. அதாவது மகாவீரர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இரவு முழுவதும் அவரோட அறிவுரைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்லி முடித்து விடியும் போது அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத வச்சு அதை தீபாவளின்னு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது பண்டிகையை நீங்கள் உருவாக்கலாம், ஆனால் ஏற்கனவே இருக்க பண்டிகையை நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அதை சுற்றி ஒரு வணிகம் வந்துடும். இப்போ நம்ம ஊரில் இப்போ தீபாவளி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி சேல் அது இதுன்னு போடுவான், நிறைய வணிகம் வந்துடும். அந்த வணிகம் சார்ந்த விஷயங்களை பூரா நீங்கள் தடுக்க முடியாது. அதே தான் அங்கேயும் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இப்போ இவர் வைணவத்துக்கு மாறினதுக்கு அப்புறமும் அந்த சமண மதத்தை சேர்ந்த பண்டிகையாக இருந்த தீபாவளியை கேன்சல் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை நரகாசூரன் அது இதுன்னு ஒரு கதையெல்லாம் சேர்த்து அது வைணவ பண்டிகையாக மாற்றி அமைக்கப்படுகிறது. நீங்கள் ரோம் நாட்டிலே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 டிசம்பர் 25 வரை சீசர்லாம் ஆட்சி செய்த காலகட்டங்களில் அதை சாட்டர்னேலியா அப்படின்னு ஒரு பண்டிகையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது ரோம் சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. மாறினதுக்கப்புறம் அந்த சாட்டர்னேலியா பண்டிகையை காலி பண்ண முடியாது. ஒரு பழக்க வழக்கமாக தொடர்ந்து இருக்கு. அதை மாற்ற முடியாதுன்னு அந்த டிசம்பர் 25 ஜீசஸ் பர்த்டேன்னு வச்சுப்போம், அதை கிறிஸ்மஸ்னு வச்சுப்போன்னு அந்த பண்டிகையோட பேரை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. அதே தான் இங்கேயும் நடந்தது. அப்படி வரும்போது தான் இந்த பூட்டி கிடக்கிற கோயில் இது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பிட்டி தேவாட்ட சொல்லி பேசி பஞ்சாயத்து பண்ணி வாங்கின கோயில். அந்த கோயிலை அது சிவன் கோயில்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோயிலில் வில்வ இலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. வில்வம் சிவனுக்கு சொந்தம், அதனால சிவன் கோயில் அப்படிம்பாங்க. அந்த சிலை, அந்த கோயிலோட மாட வீதிகளில் அந்த மதில் மேலே பார்த்திங்கன்னா சிங்கத்தோட சிலைகள்லாம் இருக்குது. சிங்கம் மகிஷாசுர மர்தினி சக்தியோடது, அதனால அது சக்தி கோயில் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா இது முருகன் கோயில் அப்படிம்பாங்க. நீங்கள் பேரே கேள்விப்பட்டிருப்பீங்க, வேங்கட சுப்பிரமணியன் அப்படின்ற பேர்லாம். வேங்கடத்துக்கும் சுப்பிரமணியனுக்கு எனக்கு சம்மந்தம் வந்துச்சு. வேங்கடங்கிறது ஆந்திர பகுதி, இதே வேங்கட மலை தான். வேங்கட மலை, சுப்பிரமணியன் முருகன். ஆமாம், வெங்கட சுப்பிரமணியன்ற பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால அது முருகன் கோயில் அப்படின்னு. இது எல்லாமே போய் அது முழுக்க அது ஒரு புத்தர் கோயில். இது எங்கேருந்து நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, யுவான் சுவாங் தன்னுடைய பயண குறிப்பில் எழுதியிருக்கிறார். நான் அப்போ திருப்பதிங்கிற பேர் இருந்ததா? திருப்பதின்ற பேர் கிடையாது. அவர் சொல்கிற பேர் என்னென்னா பொட்டல்கா அப்படின்றார். எது இப்போ உள்ள திருப்பதி மலையா? ஆமாம், பொட்டல்கா மலை. பொட்டல்கான்ற அதாவது 3 இடம் சொல்கிறாரு. வட இந்தியாவில் உள்ள 2 இடமும், தென்னிந்தியாவில் பொட்டல்கான்ற ஒரு புத்தர் கோயில் இருக்குது. அந்த கோயிலை நான் பார்க்கணுன்னு தான் இந்த 3 கோயிலையும் பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பார்த்தா பாழடைஞ்சு போய் கிடக்குது. உள்ள புத்தர் சிலை மட்டும் தனியாக இருக்குது. உள்ள தனியாக புத்தர் சிலை மட்டும் இருக்குது. கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, யாருமே இல்லை. கோயிலே பாழடைஞ்சு கிடக்குது அப்படின்றார். இந்த பொட்டல்காவுக்கும் திருப்பதியும் எப்படி ஒரே பேராக இருக்க முடியும்?
அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அகநானூரில் பார்த்தீங்கன்னா புள்ளி அப்படின்னு ஒரு மன்னனை பற்றி சொல்கிறாங்க. ஒரு மன்னன் வந்து புள்ளின்னு பேர், அவன் பேர். அவனை ஒரு தலைவன் தலைவி பற்றியே வர்ற கதையிலேயே வரும். அதாவது ஒரு தலைவியை பார்த்து தோழி சொல்கிற மாதிரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உன் தலைவன் வந்து சீக்கிரமாக வந்துடுவான். எப்படி வந்துடுவான் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பல யானைகள் தெரியக்கூடிய இந்த புள்ளிக்குன்றம், அந்த மலைக்கு பேர் புள்ளிக்குன்றம் அப்படின்றாங்க. இந்த புள்ளிக்குன்றம் அப்படின்றது தான் பொட்டல்கான்னு மாறுது. புள்ளிக்குன்றம்ன்ற அந்த மலையில் பெண் தெய்வங்களோட சிலைகள் இருக்கும். அந்த சிலை இலக்கியத்தில் புள்ளிக்குன்றங்கிற பேர் இருந்திருக்கு. திருப்பதி மலை வந்து அப்போ புள்ளிக்குன்றம் தான் அழைக்கப்படும். அது இப்போ எந்த காலகட்டத்தில் பொட்டல்கான் மாறுது? அது சைனீஸ்க்கு போகும்போது அது பொட்டல்கான்னு தெரிஞ்சிருது. ஓஹோ. இவருக்கு முன்னாடியே ஃபாகியான்னு ஒருத்தர் வராரு. அந்த ஃபாகியான் அங்கே போய் சொல்லும்போது முக்கியமான 3 புத்தர் கோயில் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொட்டல்கான்றதையும் சொல்கிறார். இவருக்கு உச்சரிப்பு சரியாக வரல. இல்லை, நாளாக உச்சரிப்பு மாறிக்கிட்டே வரும்ல. அந்த முதல்ல இவரே அவங்க 2 பேர் பார்த்தோம் திருப்பதி மலை தான். திருப்பதி மலை சொல்கிறேன், அது கன்ஃபார்ம். அதில் டவுட்டே கிடையாது. அது புள்ளிகாங்கிறதும் பொட்டல்காங்கிறதும் திருப்பதி தான் சொல்றாங்க. ஆமா, அது போக இன்னொரு பௌத்த புராணத்திலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த புத்தரை சந்திப்பதற்கு அந்த மலைக்கு போகணும்னா அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது, அந்த மலை பாதையெல்லாம் அவ்வளோ கடினமான பாதைகளாக இருக்கும் அப்படின்னு அதில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இவர் யுவான் சுவாங்கோட குறிப்பிலையும் எப்படி தெளிவாக இருக்கும்னா, இந்த மலையோட கிழக்கு பகுதியாக இறங்கி வந்தோம்னா கடற்கரைக்கு வந்துடலாம், அந்த கடற்கரையிலேருந்து நம்ம கப்பல் ஏறி சிங்களத்தீவுக்கு போயிடலாம் அப்படின்ற வேற சொல்கிறேன். அப்போ இது வந்து தென்னிந்தியா கடல் பகுதிங்கிறது இங்கே காமிக்கும். நம்ம மாபலிபுரத்துக்கிட்ட வந்துடுது, அங்கே வந்துடுது. அங்கேருந்து நீங்கள் கப்பல் ஏறி சிங்களத்துக்கு போயிடலாம், சிங்களத்தில் இருக்கக்கூடிய புத்தரை போய் தரிசிக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியோட பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஏழுமலையான். ஏழுமலையான்னா என்ன அர்த்தம்? 7 மலையில் இருக்கிறவன்னு அர்த்தம். வெங்கடாச்சலம் அப்படின்னா வேங்கட சைலம்னு அர்த்தம், வேங்கட மலைன்னு தான் அர்த்தம் வருது. இதில் எங்கே மகாவிஷ்ணு பேரே வரலையா? பாலாஜி, எங்கேயுமே பெருமாள் பேரே இல்லையே. இது எல்லாமே வைணவ பேர் தானே. பாலாஜி நம்ம வைணவ பேராக எடுத்துக்கிட்டோம். இதில் எங்கேயாவது மகாவிஷ்ணுவை குறிக்குதா இந்த பேருன்னு கேட்குறேன். சேஷாத்ரி, சேஷாத்ரின்னா என்ன அர்த்தம்? சேஷம்னா மலை, இத்ரி அப்படின்னா திரிபவன் அர்த்தம். தேசாந்திரின்னு சொல்கிறோம்ல, தேசமாக அலைகிறவனா தேசாந்திரின்னு. தனக்கென்று தேசம் துறந்து அலைபவன், மலையாக அலைகிறவன் சேஷாத்ரி. ஓஹோ ஓஹோ. அப்போ இந்த பெயர்கள் எதுவுமே வந்து மகாவிஷ்ணுவை குறிக்கலையே. ஒரு கோயிலில் ஒரு சாமியோட பேரை சொன்னீங்கன்னா அந்த சாமியோட பேர் என்னவா இருக்கணும்? அந்த சாமியை குறிக்கக்கூடிய பேராக இருக்கணும். அப்போ உண்மையிலே அந்த சாமிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையப்ப சாமின்னு பேர். திருப்பதியில் இருக்கக்கூடிய சாமியோட பேர் வந்து மலையப்ப சாமின்னு பேர். இந்த மலையப்பன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்களத்தில் புத்த பிக்குகளுக்கு இந்த ரேகனா அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் இருந்தக்கூடிய புத்த பிட்சுகளுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வந்து இந்த மலையப்பன்ற தளபதியாக அனுப்புகிறார். அவன் சண்டையில் ஜெயிச்சு வந்த சண்டை போட்டு அங்கே செத்தும் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் நினைவாக கட்டப்பட்ட புத்த கோயில். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்க புத்த பிக்குகள், இலங்கையில் யார் ஜனாதிபதியாக பதவி ஏற்றாலும் நேராக திருப்பதி கோயிலுக்கு வந்துடுவாங்க சாமி கும்பிட. ஒரு புத்த மத பிஷு எதுக்கு பெருமாள் கோயிலில் வந்து சாமி கும்பிடணும்? இல்லை, அந்த பௌத்தம் தான் மகாவம்ச பௌத்தங்கிறது மகாயான உண்மையான பௌத்தத்துக்கு எதிரானதில்ல, ஈனயானம் தானே உண்மையான பௌத்தம். அதுதான் உண்மைதான். அது இந்துத்துவம் தன்மையப்படுத்திருச்சு, பார்ப்பனையை தன்மையப்படுத்திருச்சு, ஆதிசங்கரோட வடிவு தான் புத்தம்னு அது மாறிடுச்சு. அப்போ அந்த வடிவில் இருக்க சிங்களர்கள் திருப்பதி கோயிலுக்கு தானே வருவாங்க. இல்லை, திருப்பதி கோயில் பெருமாள் கோயில். நான் கேட்குறேன், அது உண்மையான பௌத்தம் இல்லைங்கிறேன். இல்லை, உண்மையான பௌத்தது கடவுளும் கிடையாது, மறுமையும் கிடையாது. மகாயான புத்தத்தில் அவங்க கடவுளாக வணங்குறாங்க, புத்தரை கடவுளாக வணங்குறாங்க. அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த பிக்குகளை பொறுத்தவரை அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த திருப்பதி கோயில் வந்து பழைய புத்தர் கோயில் அப்படின்னு. அவங்க வந்து வணங்குறது புத்தரை வணங்குறதா தான் வந்துட்டு வணங்கிட்டு போறாங்க. இல்ல, அது இப்ப இன்னமும் வராங்களா? பௌத்தம் இன்னமும் வராங்க. போன வருஷம் கூட வந்துட்டு போறாங்க. இல்ல, ராஜபக்சே வந்தது வேற, புத்த பிக்குகள் வருவாங்க. அப்படியா? ஆமா, ராஜபக்சே விட்டுருங்க. ராஜபக்சே மற்ற ஜனாதிபதியெல்லாம் வந்துட்டு போனதெல்லாம் விட்டுருங்க. புத்த பிஷுக்கள் நேராக சிங்களத்தில். அதுக்கு அவங்க என்ன கதை சொல்றாங்க? இது புத்த கோயிலுங்கிறாங்களா? ஆமா, நாங்க எங்க புத்தரை பார்க்க தான் வரோம்னு சொல்லிட்டு தான் வராங்க அவங்க. சரி, அங்க புத்தர் இல்லையே, பெருமாள்ல படுத்திருக்காரு. நீங்க பேரை தானே மாத்தி வச்சிருக்கீங்க. அவங்க புத்தரா தான் பாக்குறாங்க. அவங்க புத்தரா தான் இன்னைக்கும் அவங்களுடைய அந்த மகாவம்சம் அந்த இதுல எழுதி மகாவம்சத்துல அவங்களுக்கு அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க இருக்க இந்த மலையில இருக்கிற கடவுள் பெருமாள் இல்ல, பெருமாள்லாம் கிடையாது, புத்தர் தான். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் பாருங்க, எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா பெருமாளோட சிலையிலேயே
சங்கு சக்கரம் இருக்கும். திருப்பதி கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருமாளோட கை வந்து இப்படி ஒரு கை இருக்கும், இப்படி ஒரு கை இருக்கும், அவ்வளோதான். கையில் வந்து சங்கு சக்கரம்லாம் இருக்காது. சங்கு சக்கரத்தை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி மேலே சொருகி வச்சுருப்பாங்க 2 ஷோல்டர்லேயும். சங்கு ஒன்று சக்கரம் இயல்புல யதார்த்தத்தில் இல்லை. அந்த சிலையில் இயல்பாகவே மற்ற எல்லா பெருமாள் கோயில்லையும் அந்த சங்கு சக்கரம் இருக்கும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலையில் அந்த சிலையில் இருக்காது. தனியாக எக்ஸ்ட்ராவாக 2 தோல்லையும் மாட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து தெளிவாக அந்த யாதவராஜன் அப்படின்றவரோட கல்வெட்டுலேயே தெளிவாக சொல்லியிருக்கு. இது மாதிரி பஞ்சாயத்து நடந்தது, எல்லாரும் வந்து இது எங்கள் கோயில்னு சொன்னாங்க. சக்தி அப்படின்னு சொல்லி வேற யார் இப்போ முருகன் கோயில் சொன்னாங்க. ஆமாம், முருகன் கோயில்னு ஒரு குரூப். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதான் வெங்கட சுப்பிரமணியன் பேரே இருக்குங்க. அந்த பேரே அந்த முருகனோட பேர் தான் அப்படின்னு தான் அவங்க. முருகன் கோயிலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம், வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி ஆறுமுகனார்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வந்து இதுக்கு தனியாக ஒரு புக்கே போட்டிருக்காரு. திருப்பதி வந்து பெருமாள் கோயிலில் முருகன் கோயில் அப்படின்னு அவர். ஸோ பெருமாள் கோயிலா, சக்தி கோயிலா, சிவன் கோயிலா அப்படின்னு சொல்லி இவ்வளோ இது நடக்கும்போது இந்த ராஜாவுக்கு ராமானுஜர் ரொம்ப க்ளோஸு. ப்ளஸ் வந்து அந்த வாதங்களை முன்வைத்தவர்கள் வந்து அவ்வளோ பெரிய டவரிங் பர்சனாலிட்டிலாம் கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு, சிவனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஓவராக சண்டை போடுறாங்கன்னொடனே, வாங்க ஒரு உடுக்கை, ஒரு திரிசூலம், ஒரு சங்கு, ஒரு சக்கரம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சுருவோம், வச்சு கோயிலை பூட்டிடுவோம், காலையில் வந்து பார்ப்போம் பெருமாள் எதை சூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம், இந்த பகவானே சூஸ் பண்ணட்டும்னு மூடிட்டாங்களாம். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா மாயமில்லை மந்திரம் இல்லைன்ற மாதிரி சங்கும் சக்கரமும் அந்த சிலையோட தோள்களில் இருந்து தான். பார்த்தீங்களா, அவரே சூஸ் பண்ணிட்டாரு, இனிமேல் பெருமாள் தான் அப்படின்னு. ராமானுஜர் காலத்தில் இது பெருமாள் கோயிலாக மாற்றப்பட்டது. இதை விட இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து முதல்ல அவங்க அண்ணன் ராஜாவாக இருந்த காலத்தில் அவங்க அண்ணன் வந்து இவரை கொல்ல சொல்லிட்டாரு. இவர் தப்பிச்சு ஓடிட்டார். ஓடினவர் காஞ்சிபுரம் பக்கம் வந்துட்டார். இந்த பக்கமாக வந்து அப்படியே இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நடன பெண்மணியோட இவருக்கு பழக்கமாகுது. அப்போ பழக்கம்னா சும்மா இல்லை, தீவிரமான உண்மையான காதல். இந்த காதல் போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதோ, அவங்க அண்ணன் செத்துட்டார். செத்தவுடனே அவர் மந்திரி அப்பாஜின்னு ஒருத்தர் நேராக இவரை தேடி வந்து, நீங்கள் உடனே வாங்க, ராஜா அரசாங்கத்துக்கு அரசர் இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் மன்னராக்குறாங்க. ஆனால் உடனடியாக இவருக்கு காதலியை தேட முடியல. சொல்லிட்டு தான் வர்றாரு மந்திரிகிட்ட, இது என்னோட காதலி, அப்படியே பார்த்து கரெக்டாக பத்திரமா கூப்பிட்டு வந்துருங்கன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, பத்திரமா ஒரு காவலாளிகிட்ட கூப்பிட்டு இவளை எங்கேயா கொண்டு போய் கொண்டுடு அப்படின்ட்டாரு. நாளைக்கு பின்னா, ஏன்னா அவர் அரசருக்கு வந்து பல அரச குடும்பங்களோடு திருமணம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஏன்னா அரசாங்க பலமாகணும்னா அதுதான் செய்வாங்க. அதுக்கு இது இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டுட சொல்லிட்டாரு. இந்த காவலாளி என்ன பண்ணுறான், கொல்றதுக்கு யோசிச்சுட்டு கொண்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் தேவதாசியாக வித்துடுறான். விற்றுட்டு அவன் காசு ஆயிடுச்சுட்டு அவன் போயிட்டான். இவர் கிருஷ்ணதேவராய ராஜாவாகி ஒரு 6 மாதமாக கேட்டுக்கிட்டே இருக்கார், எங்கன்னு யாரும் பதில் சொல்லலை. ஒரு நாள் கடுப்பாகி திட்டினோடனே, இல்லை கூட்டம் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே தேடி நேராக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்துட்டார். வந்து அந்த பொண்ணை தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்றார். கல்யாணம் பண்ணி பட்டத்திராணி ஆக்கணும், என் காதல் உண்மையானது, நான் பட்டத்திராணியாக இல்லை தேவதாசியாக வேலை பார்த்தவங்கன்னு இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். காதலுக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி. அப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது வந்து தேவதாசினா கடவுளுக்கு மனைவியாக்கப்பட்டவள், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றார். இந்த புரந்தரதாசர்னு அப்போ அவர் கூட இருந்தவர். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சரிங்க உங்களுக்கு 24 hours டைம் தரேன், ஏற்கனவே நீங்கள் போன மாதம் தான் வந்து இந்த திருப்பதி கோயிலுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்டீங்க, 24 hours நீங்கள் ஒன்றும் வழி கண்டுபிடிக்கலைன்னா நான் வேணால் சைவ மதத்துக்கு மாறிடுறேன், மாறிட்டு திருப்பதி கோயிலை சிவன் கோயிலாக மாற்றிடுறேன். ஸோ அவங்க சைவ மதத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இல்லை எந்த மதத்துக்காரன் ஐடியா கொடுக்குறானோ அந்த மதத்து கோயிலாக நான் அதை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். திருப்பதி கோயிலே அடுத்த 500 வருஷத்துல வந்து டோட்டலாக வேற கோயிலாக மாற இருந்தது, சைவ கோயிலா சிவன் கோயிலா. அப்போ இவர் உடனே புரந்தரதாசர் பல சீக்ரெட் மீட்டிங்ஸ்லாம் போட்டு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி, ஒன்றும் இல்லைங்க, தேவதாசி ஆக்கணும்னா ஒரு கத்தியை வந்து கணவனாக அடையாளப்படுத்தி தான் தாலி கட்டுவாங்க. அந்த கத்தி எதுன்னு தேடி பிடிச்சி அதை உடச்சி போட்டோன்னு வைங்க, கணவன் செத்துட்டான்னு ஆகிடும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மொக்கையாக ஒரு முதல் புருஷ செத்து போவான்னு ஜோசியத்துலேருந்து வாழை மரத்தை ரஜினி படத்தில் தர்மதுரையில் கூட காமிப்பாங்க. அதே மாதிரி கத்தியை உடச்சி போட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த அம்மா பேர் சின்னம்மான்னு பேர்.
சின்னம்மா தேவின்னு. இன்றைக்கி நீங்கள் திருப்பதி கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மெயின் ஹால் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்குல்ல, நானும் போயிருக்கேன். நாத்திகர்னா கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு இல்லை, பார்க்குறதுக்காக போவோம், சாமி கும்பிட போகிறதில்ல. உள்ளே போனீங்கன்னா அந்த ஹால் மாதிரி ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும். அது உள்ளே போனோடனே சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிலை இருக்கும், ஆள் உயரத்துக்கு இருக்கும். அது கிருஷ்ணதேவராயர், அவர் மனைவி திருமலா தேவி, இன்னொரு மனைவி சின்னம்மா தேவி. இதில் வித்தியாசம் என்னென்னா, அந்த சின்னம்மா தேவி சிலையில் மட்டும் கையில் இந்த பக்கமும் சங்கு சக்கரம் அச்சு போட்டிருக்கும். ஏன்னா அவங்க தேவதாசியாக இருந்தப்போ சூடு வச்சுருவாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்த தேவதாசி இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அடையாளம் தெரியணுன்றதுக்காக 2 தோள்கள்லையும் சிவன் கோயிலில் இருக்க தேவதாசியாக இருந்தால் அந்த திரிசூலம் அச்சு வச்சு சூடு வச்சுருவாங்க. பெருமாள் கோயிலாக இருந்தால் சங்கு சக்கரத்தை அச்சு வச்சுருப்பாங்க. அந்த சின்னம்மா சிலையிலேயே அந்த அச்சு இருக்கும். எந்த கோவிலோட தாசி இவங்க அப்படிங்கிற அடையாளம் தெரியணுன்றதுக்காக. ஸோ இந்த செய்தியை கூட நம்ம நேயர்கள் வந்து செக் பண்ணணும்னா அடுத்த வாட்டி திருப்பதி போகும்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த திருப்பதி கோயிலை வந்து இவங்களா வந்து பிரபலப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி அந்த கோயிலே வந்து ஒரு காலத்தில் புத்தர் கோயில் தான். அதுக்கு ஆதாரம் வந்து யுவான் சுவாங் எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கே புத்த கோயில் யார் கட்டியிருப்பா? அப்போ புத்த மன்னர் யார் கட்டினாங்கன்னு தெரியல, அதை பற்றி தெரியாது. தமிழ்நாட்டில் சமண மன்னர்களுடைய ஆட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் பௌத்த மன்னர்கள் ஆட்சி பௌத்த மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. திருச்சி சேலம்லாம் சமண மன்னர்கள்னு சொல்லுவாங்க. திருச்சி இந்த முத்தரையர்னு சொல்ல, பெரும்படுகு முத்தரையர், இவங்கெல்லாம் சமணர்கள் அப்படிங்கிறதுக்கு வைதிக எதிர்ப்பாளர்கள். என்ன சொல்ல போனா மகேந்திரவர்ம பல்லவனே பௌத்தனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் சமஸ்கிருதத்தில் மடவிலாச பிரசன்னம்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா காளாமுகம் அப்படின்னு ஒரு மதம், நம்ம சைவம். காளாமுகம் கபாலி, அதான் கபாலி அந்த மண்டவோடு போடுறவங்க தான் முகத்தர்னு சொல்கிறது அவங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, பசுபதம் அப்படின்னு ஒரு மதம். பாசுபதம் இல்லை பசுபதம்னு வச்சுங்க. சமண மதம், பௌத்த மதம் சார்ந்த இந்த 4 பேர் உரையாடுற மாதிரி ஒரு நாடகம் அது. அதில் பௌத்த மதத்தை மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார், மீதி எல்லா மதத்தையும் கிண்டல் பண்ணியிருப்பார். அப்போ மகேந்திரவர்ம பல்லவன் வந்து இந்த காளாமுக சைவத்தையும் கிண்டல் பண்ணியிருக்காரு, சமணத்தையும் கிண்டல் பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு வைணவராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே இவங்க வந்து ஏதோ ஒரு வசதியாக இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்பர் சொல்லி தான் இவர் மாறினார். அப்பரே வந்து முதல்ல சமணராக தான் இருந்தார், தர்மசேனர்னு இருந்தார். அப்புறம் தான் திருப்பி இந்த பக்கம் வந்து திருநாவுக்கரசர்னு பேரை மாற்றிக்கிட்டாருன்றப்ப இவரும் அதே மாதிரி சமணத்துலேருந்து வந்தாருன்னு கதை எழுதிக்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த அவர் எழுதுகிற கதையை வச்சு பார்க்கும்போது அவரே ஒரு பௌத்த மன்னராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணங்கள் எது, நம்மளுடைய அடையாளங்கள் எது, வேறு எது என்று நாம் தேடி கண்டறிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா வரலாறு தெரியாத சமூகம் வரலாறு படைக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இன்று இருக்கின்ற விஷயங்கள் தான் இதற்கு முன்பும் இருந்தனவா, அப்படி அது மாறி இருந்துச்சுன்னா மாறியதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, அது யாருக்கான அரசியல், எந்த வர்க்க நலனுக்கான அரசியல் அப்படிங்கிறத நம்ம கண்டு உணர்ந்து அடுத்த எதிர்காலத்தை செழுமைப்படுத்துவதற்கு இது போன்ற வரலாறுகள் தேவை. திருப்பதி கோவில் கண்ணுக்கு தெரிஞ்சு பெருமாள் கோயிலாக இருக்குது, அது ஒரு காலத்தில் பௌத்த கோயிலா முருகன் கோயிலாங்கிற விவாதம் நடைபெற்று இருக்கிறது. அதுக்கான சான்றுகள் சீனாவிலிருந்து மாமல்லபுரம் வரை விரிந்து இருக்கிறது. அப்படிங்கிறத ஒரு வரலாற்று ஆசிரியராக நீங்கள் சேகரித்த தரவுகளில் இருந்து பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சுருக்கீங்க. பார்ப்போம் பார்வையாளர்கள் இனி திருப்பதி பற்றி ஒரு புதிய பரிணாமத்துடன் புதிய பார்வையுடன் அணுகுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான உரையாடல் தானே எல்லாத்துக்கும் வெளிச்சத்துக்கான ஒரு காரணமாக அமையும். பார்ப்போம், அந்த வகையில் ஒரு முக்கியமான நேர்காணலாக நான் பார்க்குறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு ஒரு வரலாற்று ஆவணத்தை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஜீவா.